ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதில் ஒன்றாவது டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். ஸோ ஃபஸ்ட்டு காப்பர் வந்து எங்கே அக்கோர் ஆச்சு, எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு காப்பர் வந்து ரோமன்ஸ் என்ன பேர் வச்சாங்க காப்பருக்கு அப்படின்னா குப்ரம் பேர் வச்சாங்க. எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா ஐலாண்ட் ஆஃப் சைப்ரஸ் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிச்சு. அதனால் வந்துட்டு அதுக்கு குப்ரம்னு பேர் வச்சிட்டாங்க. காப்பர் எர்த் கிரஸ்ட்லேருந்து எடுக்கும்போது ரெண்டு விதமான ஸ்டேட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று வந்து நேட்டிவ் ஸ்டேட், அதே காப்பரே நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா நேட்டிவ் ஸ்டேட். கம்பைன் ஸ்டேட் அப்படின்னா காப்பர் வேறு ஏதாவது ஆட்டம்ஸ் கூட கம்பைன் ஆகி நம்மளுக்கு வேறு ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் கூட கம்பைன் ஆகி கிடச்சிச்சின்னா அது வந்து கம்பைன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது காப்பரோட ஓர்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் காப்பரோட ஓர்ஸ். மெயினாக 3 ஓர்ஸ் இருக்குது. என்னென்ன ஓர்ஸ் அப்படின்னா காப்பர் பைரேட், CuFeS2, அடுத்தது குப்ரைட் ஆர் ரூபி காப்பர்னு சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். Cu2O, அடுத்தது காப்பர் கிளான்ஸ் Cu2S. இதில் சீஃப் ஓர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் பைரேட் CuFeS2. நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸுக்குமே வந்து காப்பர் பைரேட் தான் யூஸ் பண்ணுவோம். காரணம் ஏன் இது சீஃப் ஓர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உலகத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற காப்பரில் 76% ஆஃப் காப்பர் வந்து இந்த காப்பர் பைரேட்டை பயன்படுத்தி தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனால தான் காப்பர் பைரேட் இஸ் சீஃப் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸ்ட்ராக்ஷனை பற்றி படிப்போம். மொத்தம் 5 ப்ராசஸ் இருக்குது எக்ஸ்ட்ராக்ஷனில். அதில் ஒன்றாவது ப்ராசஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஸோ இப்போ வந்து அந்த ஓரை நம்ம எடுத்துக்கிட்டோம், காப்பர் பைரேட் எடுத்துக்கிட்டோம். அதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோர்த் ஃப்ளோட்டேஷனை பற்றி நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நான் அதை வந்து இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா நுரை வந்து ஃபார்ம் பண்ணுறது. அந்த நுரையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓர்ஸ் எல்லாம் வந்து அந்த நுரையோடு சேர்ந்து வந்துடும். அந்த நுரையை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஓர் வந்து செப்பரேட்டாக கிடச்சிரும். இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து அந்த வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் வந்து எல்லா ஓர்ஸுக்குமே பயன்படுத்த முடியாது. லைட் வெயிட் ஓர்ஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். எக்ஸாம்பிள் சல்ஃபைடு ஓர். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு பீக்கர் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓரை வந்து போட்டுடுறாங்க. போட்டு பைன் ஆயில் அந்த மாதிரி நல்லா ஃபோர்த் ப்ரொடியூஸ் பண்ணுற நுரை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஹை ப்ரெஷர் ஏரை வந்து அந்த டியூப் வழியாக வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ நல்லா ப்ரெஷரில் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஃபோம் அந்த ஃபோர்த் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது சல்ஃபைடு ஓர் இல்லை அந்த மாதிரி லைட்டர் ஓர் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம யூஸ் பண்ணுற காப்பர் பைரேட் ஓர் வந்து கான்சன்ட்ரேட் ஆகி மேலே வந்துடும், நுரை கூடயே வந்துடும். இப்போ அந்த நுரையை மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கான்சன்ட்ரேட்டட் ஓர் ப்ரொடியூஸ் ஆயிரும். இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு அந்த வாட்டர்லேயே செட்டில் டவுன் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த கால்ட் ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இப்போது ரோஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ரோஸ்டிங்னா வறுக்கிறது. ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து எக்ஸஸ் ஏர் கொடுத்து வறுக்கும் போது என்ன ஆகும்னா வழக்கம் போல் மாய்ஸ்சர் அந்த தண்ணியெல்லாம் வந்து ஆவியாக போயிடும். அதே மாதிரி வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா ஆவியாக போகக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து என்ன ரிமூவ் ஆயிரும் வறுக்கும்போது. என்னென்ன விஷயங்கள் ஆவியாக போகும் அப்படின்னா சல்ஃபர், பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் அர்சனிக், ஆன்டிமோனி SB இதெல்லாம் வந்து ஆக்சைட்ஸாக ரிமூவ் ஆயிரும். வாலட்டைல் நேச்சரில் இருக்கிற இதெல்லாமே ரிமூவ் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காப்பர் பைரேட் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் இருந்தாலும் அது வந்து காப்பர் பைரேட் பார்ஷியலாக எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னா சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பராகவும் அயன் ஆஃப் காப்பராகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதோட ஓவரால் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். 2CuFeS2 ப்ளஸ் O2 அப்படிங்கிறது என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இருக்கும்போது நம்ம வந்து வறுப்போம். இன்னொன்று வந்து எக்ஸஸ் ஆஃப் ஏரில் நம்ம ஒர்க்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த O2 அப்படிங்கிறது எக்ஸஸ் ஆஃப் ஏரை மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த 2 வந்து காப்பருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். மெயின் ரியாக்ஷன் பாருங்கள். நம்மளுக்கு வறுக்கும்போது சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் கிடச்சிச்சு Cu2Sம், அதுக்கப்புறம் சல்ஃபைடு ஆஃப் அயன் 2Fes கிடச்சிச்சு, ப்ளஸ் SO2 அப்பர் ஏரோ மார்க் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா SO2 கேஸ் வந்து லிபரேட் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சது வந்து சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் சல்ஃபைட்ஸ் ஆஃப் அயன். இப்போது இந்த கிடைச்ச ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ரோஸ்டட் ஓர்னு சொல்லுவாங்க. வறுத்ததுக்கப்புறம் கிடைச்ச ஓர். இந்த ரோஸ்டட் ஓரை வந்து நம்ம வந்து ஃபர்தர் ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்மெல்ட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸ்மெல்ட்டிங்னா அதே தான், அதில் பேரே இருக்குது, மெல்ட் பண்ணுறது. சின்ன ஒரு விஷயம் பண்ணுவோம் அதில். என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ கிடைச்சிச்சு இல்லையா ரோஸ்டட் ஓர், Fe2S ப்ளஸ் 2Fes, அதுதான் ரோஸ்டட் ஓர். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பவுடர்டு கோக்கை வந்து போட்டுருவாங்க. கோக் இஸ் ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட் ஆஃப் கார்பன். ஸோ one of the product of carbon.
ஸோ பவுடர்டு கோக்கும் சாண்டும் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸில் ஹீட் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படின்னா அது வந்து ஒரு எரிக்கிற ஒரு அப்பேரட்டஸ், எரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது ஒரு அடுப்பு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பிளாஸ்ட் ஃபர்னஸில் போடும்போது நம்மளுக்கு மேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா, ஸோ மேட் அப்படிங்கிற காம்பவுண்டோட ஃபார்முலா தான் Cu2s + FeS அப்படின்னு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லாக் ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்லாக் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்லாகுங்கிறது ஒரு இம்ப்யூரிட்டிஸ். ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா கேங் அப்படிங்கிற விஷயத்தை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்துச்சுன்னா ஸ்லாக் அப்படின்னு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்லாக்கை பற்றி டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லாகுங்கிறது ஒரு இம்ப்யூரிட்டி. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க, வேஸ்ட்டுன்னு நினச்சா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ மேட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அந்த மேட்டோட காம்பவுண்ட் மேலே சொன்ன மாதிரி Cu2s + FeS. ஸோ இந்த மேல்ட்டை வந்து மோல்டன் ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மோல்டன் மேட்டை என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் இன்னொரு அடுப்பு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கன்வெர்ட்டரில் போடுவாங்க. பெசிமர் அப்படிங்கிற ஒரு கன்வெர்ட்டரில் போடுவாங்க. அதனால தான் இந்த ப்ராசஸுக்கு பேர் பெசிமரைசேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மோல்டன் மேட்டை வந்து பெசிமர் கன்வெர்ட்டரில் போட்டு பிளிஸ்டர் காப்பர் அப்படின்ட்டு 96 to 98% பியூரஸ்ட் காப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ அந்த பிளிஸ்டர் காப்பரோட ஃபார்முலான்னு பார்த்துக்கோங்க, 6Cu + SO2. இட் இஸ் அ கேஸ், இட் இஸ் லிபரேட்டட். ஸோ இப்போ வந்து நான் அது எண்டு வரைக்கும் நான் வந்து இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த 6Cu + SO2 வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த FeSஐ வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா காப்பர் சல்ஃபைடு வந்து காப்பர் ஆக்சைடாக மாறிடும். ஸோ இப்போ அந்த மோல்டன் மேட்டில் 2 காம்பவுண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா Cu2s + FeS. அதில் FeSஐ வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆக்சிடைஸ் ஆகிடும். ஆக்சிடைஸ் ஆகி அயன் சல்ஃபைடு வந்து அயன் ஆக்சைடு, அதாவது ஃபெரஸ் ஆக்சைடு ஆயிரும். அதுக்கப்புறம் SO2 கேஸ் வந்து லிபரேட் ஆயிரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது FeO, அந்த ப்ரொடியூஸ் ஆன FeOவை சிலிக்கா யூஸ் பண்ணும்போது, சிலிக்கானா SiO2, சிலிக்கான் டை ஆக்சைடு ஆர் SiO2 ஆர் சிலிக்கா. இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சிலிக்கா அயன் ஆக்சைடு போடும்போது, ஃபெரஸ் ஆக்சைடு போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அயன் சிலிக்கேட் ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு வேஸ்ட்டு. ஸோ அயன் சிலிக்கேட் அப்படிங்கிற ஒரு வேஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஸ்லாகும்பாங்க, ஸ்லாக் இஸ் known as வேஸ்ட். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். FeSiO3 அப்படிங்கிற அயன் சிலிக்கேட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது யார்? Cu2s மட்டும்தான் இருப்பான். Cu2s + FeSல FeSலேருந்து நம்ம அயன் சிலிக்கேட் ப்ரொடியூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ Cu2s வந்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அதை ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. வழக்கம் போல் காப்பர் சல்ஃபைடு என்ன ஆகும் அப்படின்னா காப்பர் ஆக்சைடு ஆயிரும். காப்பர் ஆக்சைடு ஆகிட்டு SO2 அப்படிங்கிற கேஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து கேஸாக லிபரேட் ஆயிரும். இப்போ இந்த காப்பர் ஆக்சைடை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபைடு மறுபடியும் போடும்போது நம்மளுக்கு பிளிஸ்டர் காப்பர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பிளிஸ்டர் காப்பர் ஃபார்முலா என்னன்னா 6Cu + SO2. ஏன் இதுக்கு பிளிஸ்டர்னு பேர் வச்சாங்க அப்படின்னா SO2 அப்படிங்கிற சல்ஃபர் டை ஆக்சைடோடைய லேயர் வந்து மேலே அப்படியே வலுவலுப்பாக வந்து அந்த காப்பர் மேலே வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆன காப்பர் வந்து 96 to 98% பியூர் காப்பர் தான். ஏன்னா இந்த சல்ஃபர் ஆக்சைடு வந்து அதில் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை நான் இங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ பாருங்கள். என்ன அப்படின்னா 97 or 96 to 98% ஆஃப் பியூர் காப்பர் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது வந்து அதில் ஒரு பிளிஸ்டர் லேயர் இருக்கும், பிளிஸ்டரி லேயர் இருக்கும். அது எதனால் காஸ் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த சல்ஃபர் ஆக்சைடு இருக்கு இல்லையா, சல்ஃபர் டை ஆக்சைடு பபிள்ஸ் வந்து மேலே ஒரு லேயர் மாதிரி வலுவலுப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால தான் இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து பிளிஸ்டர் காப்பர். ஸோ இட் இஸ் அ ஃபைனல் ப்ராசஸ், ரீஃபைனிங், எலக்ட்ரோலிட்டிக் ரீஃபைனிங். கரண்ட் பாஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பிளிஸ்டர் காப்பரில் பார்த்தீங்கன்னா 98% ஆஃப் காப்பர் தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். 2% இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இப்போ அந்த 2% இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணி நம்ம 100% பியூர் காப்பரை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோலிட்டிக் ரீஃபைனிங்க்கு போவாங்க. எலக்ட்ரோலிட்டிக் ரீஃபைனிங்னாலே உங்களுக்கு பொதுவாக ஒரு 3 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னா என்ன கேத்தோடு யூஸ் பண்ணுறோம், என்ன ஆனோடு யூஸ் பண்ணுறோம், என்ன எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற கேத்தோடு வந்து ஒரு தின் பிளேட் ஆஃப் பியூர் காப்பர் மெட்டல் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆனோடு வந்து எ பிளாக் ஆஃப் இம்பியூர் காப்பர். இப்போ இந்த பிளிஸ்டர் காப்பர் இருக்கு இல்லையா, அதை இங்கே ஆனோடாக யூஸ் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவ் எலக்ட்ரோட் இஸ் நோன் அஸ் ஆனோட் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட் இஸ் நோன் அஸ் கேத்தோட். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா காப்பர் சல்ஃபேட்டும் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு 2 எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இது ரெண்டு எலக்ட்ரோடையும் வந்து
ஒரு பவர் சப்ளை கொடுத்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு, கரண்ட் பாஸ் பண்ணுறோம், அது அதோடைய அர்த்தம். இப்போ கேத்தோட் இட் இஸ் அ நெகட்டிவ் எலக்ட்ரோட். நான் முன்னாடி இதில் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னா ஆல் மெட்டல்ஸ் ஆர் பாசிட்டிவ் அயான்ஸ், ஸோ இட் ஃபார்ம்ஸ் கேட்டயான். இப்போ என்ன அப்படின்னா கரண்ட் பாஸ் பண்ணும்போது காப்பர் இருக்கு இல்லையா, அந்த காப்பர் வந்து பாசிட்டிவ் அயன், அவன் வந்து கேத்தோட பார்த்து தான் போவான், ஏன்னா கேத்தோடு வந்து நெகட்டிவ். பாசிட்டிவ் இஸ் அட்ராக்டட் பை கேத்தோட். அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா பியூர் காப்பர் கிட்ட போய் ஆனோடில் இருக்கிற காப்பரும் சொல்யூஷனில் இருக்கிற காப்பர் எல்லாமே அங்கே போய் சேர்ந்துக்கும். அதாவது கேத்தோடில் போய் டெபாசிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆனோடில் வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ஆனோடில் வந்துட்டு ஆனோடு கீழே வந்து ஃபார்ம் ஆயிரும். என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸ்லட்ஜாக ஃபார்ம் ஆயிரும். இந்த ஸ்லட்ஜ்னா என்ன அப்படின்னா அது ஒரு ஆனோடு மட்டு, ஒரு மண் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடும். அந்த மண்ணை வந்து ஒரு வேஸ்ட்டு, ஏன்னா அது இம்ப்யூரிட்டிஸ், அது என்ன பண்ணிடுவாங்க நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காப்பர் கிடச்சிரும். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் பார்த்தோம், அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ காப்பரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சும் அதுக்கப்புறம் காப்பருக்கு பேசிக்கான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்னா காப்பர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து காப்பர் இஸ் ஹை லக்ஷர்னால் நல்லா ஜொலிக்கக்கூடியவை. அதுக்கப்புறம் காப்பருக்கு டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் சொல்லும்போது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது பாருங்கள். எல்லா மெட்டலுக்குமே டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு மெல்ட்டிங் பாயிண்ட் எல்லா மெட்டலுக்குமே ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்பெஷலி காப்பருக்குமே வந்துட்டு மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1356 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த டைமில் தான் அது மெல்ட்டே ஆக ஆரம்பிக்கும், இந்த டிகிரி செல்சியஸில். ஸோ இப்போ நம்ம வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர் பார்ப்போம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பரில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இன் தி ஆக்ஷன் ஆஃப் ஏர் ஆர் மாய்ஸ்சர் காப்பர் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த காப்பர் ஆர்னமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, ரிங்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதில் கூடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பா, என்ன அப்படின்னா நீங்கள் காப்பர் ரிங்கை வந்து போட்டிருப்பீங்க கையில். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காப்பர் ரிங்கை கழட்டி பார்த்தா உங்கள் விரலில் ஒரு க்ரீன் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்சர். ஸோ மாய்ஸ்சர்னால் வாட்டர் H2O, ஏர் அப்படின்னா வந்துட்டு O இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னு பாருங்கள், மேலே இருக்கிற ரியாக்ஷன் வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன். அது ஆக்சுவலாக Cu காப்பர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு பேசிக் காப்பர் கார்பனேட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் அந்த க்ரீன் கலர் லேயர். அதோடைய மெயின் ஈக்குவேஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இதுதான். இதை பாருங்கள், மேலே எழுதுனது நானே ஓனாக எழுதின ஈக்குவேஷன், இங்கே புக்கில் கொடுத்துருக்கிறது இதுதான். நல்லா லிசன் பண்ணுங்கள். 2 காப்பர், அந்த 2 வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. காப்பர் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர்னா O2 போடுறது ஆக்சிஜன் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ இந்த ஏர். ஸோ CO2 அண்ட் மாய்ஸ்சர் H2O போடும்போது என்ன ஆகுனா CuCO3 டாட் CeOH ட்வைஸ் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் அந்த பேசிக் காப்பர் கார்பனேட். ஏன் இதுக்கு பேசிக் காப்பர் கார்பனேட்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா OH அப்படிங்கிற ஹைட்ராக்சைடு அயான் இருக்கும். ஹைட்ராக்சைடு அயான் இருந்தாலே காப்பர் வந்து பேசிக்னு சொல்லுவாங்க. H+னா ஆசிடு, OH- வந்து பேசிக்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியலனா ஞாபகம் வச்சுக்கோங்க, OH- அப்படின்னா பேசிக். அதே மாதிரி இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா காப்பர் டு கார்பனேட் ஹைட்ராக்சைடு. இது உங்கள் புக்கில் இல்லை. ஸோ இந்த பேசிக் காப்பர் கார்பனேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து காப்பர் டு கார்பனேட் ஹைட்ராக்சைடு. இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு. அடுத்தது வந்து ஆக்ஷன் ஆஃப் ஏர். அடுத்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 கேஸ் எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து 1370 கெல்வினுக்கு கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம கொடுக்குற ஹீட் வந்து இந்த 1370 கெல்வினுக்கு கம்மியாக இருந்தால் என்ன நடக்குது, 1370 கெல்வினுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சேம் காப்பர் எடுத்துக்கிறாங்க. இந்த 2, 4 கன்சிடர் பண்ணாதீங்க, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ Cu + O2. ஸோ ஹீட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வேணும். ஸோ ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா CuO அப்படின்னு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த CuO அப்படிங்கிறது என்னென்னா காப்பர் டு ஆக்சைடு. இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். அடுத்தது வந்து Cu, அதே Cuவை இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அபவ் 1370 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா 2Cu2O அப்படின்னு ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு பேர் வந்து காப்பர் 1 ஆக்சைடு. இது என்ன கலரில் இருக்குன்னு கேட்டால் ரெட் கலரில் இருக்கும். சரி, இப்போ எதே இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது, பிளாக் எது ரெட்டு எது அப்படிங்கிறதுனா நீங்கள் நல்லா என்ன வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள், BB.
ஸோ பிலோ 1370 கெல்வின், பிலோ, பி ஃபார் பிலோ. ஸோ பி அப்படின்னா பிளாக். ஸோ பிலோ 1370 கெல்வின் நம்மளுக்கு பிளாக் கலர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ காப்பர் டு ஆக்சைடு பிளாக் கலர். அதுக்கப்புறம் அபவ்னா அது பிளாக் கலர் தான், கண்டிப்பாக இது ரெட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அழகாக நீங்கள் ஈஸியாக ஞாபகிக்கிறதுக்காக நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ். காப்பர் வந்து ஆசிடால் தாக்கப்படும் போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, HCl அண்ட் H2SO4. ஸோ ஏர் இல்லாத இடத்துல வந்துட்டு இந்த சல்ஃபியூரிக் ஆசிடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் காப்பர் மேலே பட்டுச்சுன்னா எந்த ஆபத்துமே விளைவிக்காது. நோ ப்ராப்ளம் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஆனால் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், ஏர்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் வந்து காப்பர் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ஆக்ஷன் ஆஃப் ஆசிட். ஸோ காப்பர் எடுத்துக்கிறாங்க, HCl எடுத்துக்கிறாங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் போடும்போது நம்மளுக்கு காப்பர் குளோரைட் சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ Cu இந்த குளோரின் கூட ஆட் ஆகி CuCl2 ஆயிரும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து H2 ஆயிரும். பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த 4 எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, காப்பர் குளோரைட் சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். இது நான் ப்ரீவியஸ் வீடியோலேருந்தே சொல்லிக்கிற விஷயம் தான். என்ன அப்படின்னா, மெட்டல் இன் தி ஆக்ஷன் ஆஃப் ஆசிட் இட் ப்ரொடியூஸ் ஆல்வேஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஸோ காப்பர் குளோரைட் அப்படிங்கிற ஒரு சால்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் வேணால் எந்த மெட்டலை வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஆசிட் கூட, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சால்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ டாபிக் முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்திருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணுன்னாலும் அதை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அப்கமிங் டேஸில் வீடியோஸ் போடுறோம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி லேர்னிங் வீடியோஸ் நிறையா நீங்கள் பார்க்கணுன்னா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.